தேமுதிக தலைவர் விஜயகாந்துடைய மறைவை ஒட்டி தற்போது அவருடைய நினைவிடத்தில் நடிகர் சூர்யா அஞ்சலி செலுத்துகிறார். காட்சிகளை பார்க்கலாம். என்ன பண்றீங்க? விவரங்களோடு நிகரான செய்தியாளர் கோகுல் விவரம் என்ன? மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துடைய நினைவிடத்துல நடிகர் சூர்யா தற்பொழுது அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நேரலை காட்சிகள் தான் பார்த்துருக்கோம். சூர்யா வெளிநாட்டு படப்பிடிப்பு இருந்ததால் அவருடைய மறைந்த தினத்தன்று நேரில் வர முடியாதால் தற்பொழுது தேமுதிக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய விஜயகாந்துடைய நினைவிடத்துக்கு நேரில் வந்து மலர் வளையம் வைத்து கண்ணீர் மல்க தன்னுடைய அஞ்சலியை செலுத்தி வருகிறார். அவருடைய நினைவிடத்தில் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அங்கே தரையில் உட்கார்ந்து சூர்யா விஜயகாந்துடைய நினைவுகள் குறித்து நினைத்து கண்ணீர் மல்க தன்னுடைய அஞ்சலியை செலுத்தி வருகிறார். நேற்றைய தினம் அவருடைய தந்தை சிவகுமாரும் அவருடைய தம்பி நடிகருமான கார்த்தியும் நேரில் வந்து நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய நிலையில் இன்றைய தினம் நடிகர் சூர்யா வந்து தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார். மலர் வளையம் வைத்தும் தற்பொழுது அவருடைய நினைவிடத்தை அமர்ந்து சுற்றி வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நேரலை காட்சிகள் தான் பார்க்கிறோம். அதன் பின்பு பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவருடைய குடும்பத்தினரை நேரில் வீட்டிற்கு சென்று அவர்களுக்கு தன்னுடைய ஆறுதலை செலுத்துவதற்காக வீட்டுக்கு செல்லக்கூடிய திட்டமும் இருப்பதாக நடிகர் சூர்யா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேரலை காட்சிகளை பார்க்கலாம். நடிகர் சூர்யா விஜயகாந்த் நினைவிடத்திற்கு வந்து நீண்ட நேரமாக இருந்து அவரை நினைத்து கண்ணீர் சிந்தக்கூடிய காட்சிகள் எல்லாம் நேரடியாக பார்க்க முடிந்தது. மலர் வளையம் வைத்து மாலை வைத்து அந்த இடத்துல அஞ்சலி செலுத்தியுள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களும் சந்திக்க இருக்கிறார். விஜயகாந்தோடு திரையுலகில் அவருடைய நினைவுகள் குறித்தெல்லாம் செய்தியாளரும் பரிமாறிக்கொள்வார் என்ற அடிப்படையில் செய்தியாளர் சந்திப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கண்ணீர் மல்க இறுதி ஒரு மரியாதை, இறுதி அஞ்சலியை விஜயகாந்திற்கு நடிகர் சூர்யா செலுத்தக்கூடிய காட்சிகளும் தற்பொழுது அவருடைய செய்தியாளர் சந்திப்பு காட்சிகள் நேரலையில் பார்க்கலாம். இந்த பிரிவு ரொம்ப ரொம்ப துயரமானது. மனசு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு ஒரு 4 வருஷம் 4 படங்கள் 5 படங்கள் ஆச்சு. பெரிய பாராட்டுலாம் எனக்கு கிடைக்கல. அப்போ பெரிய நானும் ஒரு படம் அவர் கூட சேர்ந்து பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒரு 8 நாள் இந்த 10 நாள் வரைக்கும் அவர் கூட பணியாற்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு நாளுமே வந்து ஒரு சகோதர அன்போட முதல் நாளே வந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் வந்து ஒரு வேண்டுதல் அப்பாக்காக வேண்டி நான் 8 வருஷம் அசைவம் சாப்பிடல, நான்வெஜ் சாப்பிடல. என்னன்னா வெஜிடேரியன் சாப்பிட்றியா நீ, என்ன ஒரு வார்த்தை உரிமையா சொல்லி திட்டிட்டு வந்து அவர் பிளேட்ல இருந்து எடுத்து என்னை சாப்பிட வச்சார். நீ நடிக்கிற, உனக்கு வந்து உடம்புல சக்தி வேணும், இதெல்லாம் நீ வேற ஏதாவது வேண்டுதல் வேற ஏதாவது விட்டுக்கோ, நீ இதை சாப்பிட்டுதான் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்தி அப்புறம் அவர் பிளேட்ல இருந்து எடுத்து எனக்கு ஊட்டி விட்டாரு. ஒரு நாள் அப்படி பாத்துக்கிட்டாரு. டான்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டு எனக்கு எக்ஸ்ட்ராவா வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க, நல்லா டான்ஸ் ஆகட்டும்னு சொல்லுவாரு. ஸ்டண்ட் மாஸ்டர் கிட்ட அதே மாதிரி சொல்லுவாரு. 8 நாளும் அவரை நான் வந்து பிரமிச்சுதான் பாத்திருக்கேன். உச்ச நட்சத்திரங்கள்னாலே வந்து ரொம்ப தூரமா இருப்பாங்க, விலகி இருப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் வந்து பக்கத்துல வச்சுப்பாரு. எல்லாத்தையும் வந்து எப்ப வேணாலும் அவரை கிட்ட போய் பேசலாம். அவர் அணுகிறது வந்து சிரமமே கிடையாது. யார் வேணாலும் எங்க வேணாலும் போய் பேசலாம் அவரு கூட. கார்கள் ஃபங்க்ஷன் போனதாகட்டும், மலேசியா சிங்கப்பூர்ல கலை நிகழ்ச்சி போனதாகட்டும்,
ஒரு நாளும் அவர் பண்ண விஷயங்கள் அவரோட துணிச்சலாம் பார்த்து வந்து அசந்துதான் போயிருக்கேன் நான். அவருக்கு மறுபடியும் சந்திச்சு இல்லாட்டி இன்னும் நேரம் உட்கார்ந்து பேச முடியல அப்படிங்கிற வருத்தம் நிறைய இருக்கு. இன்னொருத்தர் கிடையாது, அவர் மாதிரி இன்னொருத்தர் கிடையாது. இறுதி அஞ்சலியில் அவர் கூட நான் அவர் பார்க்க முடியல, அவர் முகத்தை பார்க்க முடியலங்கிறது வந்து எனக்கு எல்லாமே பெரிய ஒரு இழப்பு தான். அது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. பெரியவங்களை இழக்கிறது வந்து எப்பவுமே வந்து ஒரு துயரமான விஷயம். அண்ணனோட இழப்புங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க குடும்பத்தாருக்கும் அவங்களோட சொந்தங்களுக்கும் தொண்டர்களுக்கும் எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். எப்பவுமே அவரோட நினைவுல இருக்கும். அவரோட எல்லா பதிவுகளையும், அவரோட அழகான பதிவுகள், அவரோட அழகான மெமரிஸ் எல்லாத்தையும் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு இருக்கிற எல்லா ஊடக நண்பர்களுக்கும் நான் அதை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் அந்த மெமரிஸ்ல வாழ்றதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பார்க்காத அரிய காணொலியெல்லாம் இப்ப மறுபடியும் பார்க்க முடியுது. அவர் செஞ்ச விஷயங்கள், பேசின விஷயங்கள், அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து மறுபடியும் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை மறுபடியும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிற ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சு. எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுல சந்தோஷம் தான். எல்லாரும் சேர்ந்து அந்த முடிவு எடுக்கிறோம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அங்கே நடிகர் சங்க கட்டடத்துக்கு பேர் வைக்கணும், விஜயகாந்த் அவர்கள் பேர் வைக்கணும் ஆசை இருக்கா? உங்களுக்கு விருப்பம் இருக்கா? அது மீட்டெடுத்துல அவருக்கு பெரிய பங்கு இருக்கு. அவருக்கான மரியாதையை நிச்சயமா செஞ்சாகணும். தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் நினைவிடத்தில் வந்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார் நடிகர் சூர்யா. அந்த காட்சிகளை பார்த்தோம். அதன் பிறகாக செய்தியாளர்களை சந்தித்த போது விஜயகாந்துடன் இணைந்து பணியாற்றிய பெரியண்ணா திரைப்படத்தில் தன்னுடன் அவர் பகிர்ந்து கொண்ட அந்த பாசம், அன்பு சார்ந்த பல்வேறு விஷயங்களை நடிகர் சூர்யா பேட்டியில் பகிர்ந்து கொண்டார். தற்போது நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களும் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் மறைவையொட்டி அவருடைய இறுதி அஞ்சலியில் தன்னால் கலந்து கொள்ள முடியாதது தனக்கு மிகப்பெரிய இழப்பு என்று நடிகர் சூர்யா அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய போது தெரிவித்திருக்கிறார். உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் எல்லோரையும் தன்னுடைய அரவணைப்பிற்குள்ளாக வைத்துக் கொள்பவர் விஜயகாந்த் என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார். கண்ணீர் மல்க அழுதபடியே அவர் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். பெரியண்ணா திரைப்படத்தில் நடிப்பதற்கான அந்த ஒப்புதல் என்பது சூர்யாவிற்கான. தற்போது நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் செய்தியாளர்கள் அளிக்கும் பேட்டியை பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் விஜயகாந்த் சாரோட அவர் இறந்த அன்னைக்கு நம்ம இங்கே இல்லை, ஊரில் இல்லை, பாண்டிச்சேரியில் படப்பிடிப்பில் இருந்தேன். ஸோ இப்போ தான் வந்தேன் சென்னைக்கு. வந்த உடனே அவரை பார்க்கணும். நான் அவங்களோட சன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ், பிரபாவும் ஷம்மும். பட் நான் அவங்கக்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அப்பாவை பார்க்கணும் அப்படின்ட்டு. பட் எனக்கு அவரை பர்சனலாக மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எப்பவுமே கிடைச்சது கிடையாது.
ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரொம்ப நல்ல மனிதர். அவர் பண்ண நல்லதெல்லாமே வந்து இன்னைக்கு இவ்வளோ மக்கள் வந்தது வந்து ஒரு வெளிப்பாடாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக. தேங்க்யூ.